ரஷ்யாவை பொறுத்தவரை, ஆமா நீ அ நல்ல ஒரு பையனாக நடந்து கொண்டாய். அதற்காக உனக்கு இந்த விருது என்ற அளவில் அவர் வந்து அளித்திருக்கிறார்கள். அது எப்படிங்க இந்தியாவுடைய தலைவர் வந்து ரஷ்யால இருக்கும்போது, ரஷ்யாவுக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தால் அப்போ வந்து உக்ரைன் இருக்கின்ற ஒரு சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல வந்து தாக்குவார்கள். சிறுவர்கள் இருக்கின்ற இடம் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கிறது. அந்த இடத்துல வந்து ஏன் தாக்க வேண்டும்? அப்போ ஒண்ணா அந்த தவறை வந்து ஒத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு வந்து யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் கூட போகிறது. பல இடங்களில் வந்து இதற்கு எதிர்வினை வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு தருணத்தில் வந்து இப்ப இந்தியா வந்து ஏறத்தாழ எக்ஸ்போஸ்டாக, ஐசோலேட்டடாக இருக்கின்ற ஒரு காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த இடத்துல வந்து நீங்க எதிர்வினை ஆற்ற முடியாத ஒரு இடத்துல கொண்டு போய் உங்களே நிறுத்தி இருக்கிறீர்கள் என்றுதான் உண்மை நிலையா இருக்கிறது. இது இப்போ மோடி ஒரு வாரம் தள்ளி போனா கூட நிச்சயமாக அதாவது இந்த பயணம் மேற்கொண்டால் கூட அந்த ஒரு வாரம் தள்ளி விட்டு அப்ப அந்த ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா வேற ஒரு இடத்த வந்து தாக்கியிருப்பாங்க. அது ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்கா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியாது இப்போதைக்கு.